ரொட்டேரியன் எஸ் ராகவன் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். டிஜிஎன்டி ரொட்டேரியன் எஸ் ராகவன் அவர்கள். அவர்களைத் தொடர்ந்து டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் செக்ரட்டரி அட்மின் ரொட்டேரியன் எஸ் ஆதிசேஷன் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். ரொட்டேரியன் எஸ் ஆதிசேஷன், டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் செக்ரட்டரி அட்மின். அவர்களைத் தொடர்ந்து ரொட்டேரியன் எஸ் தேவ சேனாதிபதி, டிஸ்ட்ரிக்ட் ஜெனரல் செக்ரட்டரி எக்ஸிகியூட்டிவ், அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். அவர்களைத் தொடர்ந்து கான்ஃபரன்ஸ் செக்ரட்டரி ரொட்டேரியன் கே குணசேகர் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். கான்ஃபரன்ஸ் செக்ரட்டரி ரொட்டேரியன் கே குணசேகர் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். கான்ஃபரன்ஸ் ட்ரெஷரர் ரொட்டேரியன் இஎம் சங்கர் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். எதையும் சாதிக்க விரும்பினால் உடலாலும் மனதாலும் பொருளாலும் தொண்டு செய்ய வேண்டும் என்று சொல்லுவார்கள். சாதிக்க விரும்பினார், எழுந்து முனைந்தார், சாதனைகள் கைகூடி கொண்டிருக்கின்றது. நம்முடைய மாவட்ட மாநாட்டினுடைய தலைவர் திரு சிவகுமார் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். எல்லோருக்கும் முன்னோடியாய் இருந்து வழி நடத்தக்கூடிய நம்முடைய மாவட்ட ஆளுநர் அவர்களை சிறப்பு செய்து மகிழ்கிறார்கள். சொல்லும் முழு நெல்லி இந்த மாவட்ட மாநாட்டை முன்னின்று நம்முடைய மாவட்டத்தை பயிற்றுவித்து சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய பிடிஜி தர்மேஷ் ஆர் பட்டேல் அவர்கள் இந்த மாவட்ட மாநாட்டில் தன்னுடைய பொன்னான சொற்களை உதிர்க்க அன்புடன் அழைக்கின்றோம். Morning friends. District Governor Venkatesh, other dignitaries on the dais and off the dais. Varna Jalam, our district conference, something different. நம்ம வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வர்ச்சுவலாக வந்து கண்டக்ட் பண்ணுறோம். நம்ம டிஸ்ட்ரிக்ட் 2980 to 82ல this is the first time we are conducting the virtual conference, and that thanks to our district chairman சிவகுமார் வி சிவகுமார் ஒரு நல்ல ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு கொடுத்துட்டு நம்ம வீட்டில் உட்காந்துட்டு பார்க்குற மாதிரி ஒரு பண்ணியிருக்காங்கன்னா ரியலி தேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் சிவகுமார் இன் இஸ் டீம், நாட் அலோன் சிவகுமார் பட் இஸ் டீம் ஆல்சோ ஒரு நல்ல ஒரு பண்ணியிருக்காங்க. நல்லா ஒரு கை தட்டலாமே நம்ம, ஏன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு. எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் கான்ஃபரன்ஸ் சேர்மன் 6 to 8 months கஷ்டப்படுவார். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் கஷ்டப்பட்டுட்டு இன்றைக்கி ஒரு சக்ஸஸாக நம்மளுக்கு கான்ஃபரன்ஸ் கொடுக்குறதுனா பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது நம்மளுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கவர்னர் வெங்கடேஷ் அப்போ சொல்லனாக்கா 1 year பார்த்தீங்கன்னா பெண்டமிக் சுச்சுவேஷனில் அவர் வந்து ஒரு கவர்னர்ஷிப்பு கண்டக்ட் பண்ணியிருக்காருன்னா திங்கிங்கில் நம்மளுக்கு வந்து ஒரு ஜூமில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு லைவாக வச்சுருந்தாங்க. எஸ், our district 2982 is there and live இருக்குன்னா இன்டர்லி டிஃப்ரெண்ட்டாக கான்செப்ட் கொண்டு வந்துட்டு நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி கொடுத்தாங்க. as well as
டிஸ்ட்ரிக்கு நம்ம ஹையாக தான் போயிட்டே இருக்குது. ஒரு நல்லா பிளான் பண்ணிவிட்டு பெஸ்ட்டாக கொண்டு வந்துட்டு இன்னைக்கு டேட் 26, இன்னும் 4 to 5 days இருக்குது கவர்னர்ஷிப்க்கு. அது உள்ள பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்கள்ல அப் டு லாஸ்ட் 31st வரைக்கும் இஸ் த கவர்னர். அண்ட் கண்டிப்பாக இன்னும் 2 நாள் நம்ம சிறப்பாக நல்லாவே ஒரு என்டர்டைன்மெண்ட் கான்ஃபரன்ஸில் கொடுப்பாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வார்த்தை கொடுத்ததுக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ. உழைப்பும் ஊக்கமும் சேருகின்ற சமயம் நம் கைகளில் வரும் இமயம் தொட்டதெல்லாம் அமையும் மகிழ்ச்சியில் பூக்கும் இதயம். ஆம், மகிழ்ச்சியில் பூக்கும் இதயத்தோடு புதுமையாய் இந்த வர்ணஜாலம் வண்ண நடை போட்டு கொண்டிருக்கின்றது. இந்த இனிய வேளையில் நம்முடைய மாவட்ட அட்வைசர், டிஸ்ட்ரிக்ட் அட்வைசர், ரொட்டேரியன் வாசு அவர்களை வாழ்த்த அன்புடன் அழைக்கின்றோம். மாவட்ட ஆளுநர் கே.எஸ். வெங்கடேசன், கான்ஃபரன்ஸ் சேர்மன் சிவகுமார், பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்ஸ், அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ், பிரசிடென்ட்ஸ் மற்றும் எனதருமை ரோட்டரி நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வர்ணஜாலம் அற்புதமான எண்ணங்களை எல்லாம் வண்ணங்களாக மாற்றி வர்ணஜாலம் என்ற அருமையான பெயரை வைத்து நமக்கெல்லாம் ஒரு மிகச்சிறந்த மாவட்ட மாநாட்டை கொடுக்க வேண்டும் என்று ஒரு வருடமாக படாத பாடுபட்டு கடைசியில் இன்று நம்முடைய வர்ணஜாலம் நிறைவேறி இருக்கிறது. மனதில் ஒரு பட்டாம்பூச்சி பறப்பது எவ்வளோ அற்புதமாக இருக்கிறதோ அதே போல இந்த வர்ணஜாலம் மாநாட்டை மிகவும் இந்த இக்கட்டான காலத்திலும் அற்புதமாக நமக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட ஆளுநர், கான்ஃபரன்ஸ் சேர்மன் சிவகுமார் அண்ட் டீம் அவர்களுக்கு என் மனதார உளமாற உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் பாராட்டு மழைகளை பொழிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். எல்லாருக்குமே தெரியும், பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் ஒரு கான்ஃபரன்ஸ் நடத்துறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதோட ரொம்ப கஷ்டமான சமாச்சாரம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு பேண்டமிக்கில் கான்ஃபரன்ஸ் நடத்துறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னா நிறைய பேருக்கு மனசு வருத்தம் இருக்கும். ஆனால் யாரையுமே வருத்தப்பட விடாமல் ஒரு அற்புதமாக பிளான் பண்ணி யார் மனசையும் கோணாமல் வண்ண மலர்களை எண்ணங்களை எல்லாம் கோர்த்து வர்ணஜாலம் கொடுத்திருக்கிறார். நாம் அனைவரும் 2 நாள் நாளை மதியம் வரை இதை ஜூம் வழியாகவும் யூடியூப் வழியாகவும் அருமையாக என்ஜாய் பண்ணி குடும்பத்தோடு, ஏன்னா யூஸ்வலாக ரோட்டரி கான்ஃபரன்ஸ்னால் குடும்பத்தோடு பார்க்கணும். இந்த பேண்டமிக் நமக்கு நிறைய கொடுத்தது என்னென்னா குடும்பத்தோடு இருக்கிறது தான். ஆகவே நாம் குடும்பத்துடன் அமர்ந்து இந்த அருமையான வர்ணஜாலம் கான்ஃபரன்ஸை எல்லாரும் மகிழ்வோடு என்ஜாய் பண்ணணும்னு சொல்லி வாழ்த்தி பாராட்டி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். தேங்க்யூ சார். தன்னம்பிக்கை உள்ளவர்களுக்கு எல்லா வாயிலும் திறந்து வரவேற்பளிக்கும் என்று சொல்லுவார்கள். அப்படித்தானோ என்னவோ இந்த வர்ணஜாலத்தின் வாயில்களையும் திறந்திருக்கிறார்கள். ஆம், வாழ்த்த அழைக்கின்றேன் ஐபிடிஜி ஏகே நடேசன், கான்ஃபரன்ஸ் அட்வைசர் அவர்களை. மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் கே.எஸ். வெங்கடேசன், அவரது துணைவியார் பிரியா வெங்கடேசன் அவர்களுடைய வண்ண கனவான இந்த வர்ணஜாலம் மாநாட்டிற்கு இந்த இணைய வழியிலும் யூடியூப் வழியிலும் மற்றும் சோசியல் மீடியாக்கள் மூலமாக கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை ரொட்டேரியர்களுக்கும் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கும் இந்த இனிய நாளிலே மாவட்டம் 282 பிடிஜிஸ் நிறைய பேர் அவங்கவுங்க வீட்டில் இருந்து பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் எல்லோருக்குமே ஒரு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இந்த கோவிட் சமயத்திலே நாம் எவ்வளவு முன்ஜாக்கிரதையாக சேஃபாக இருக்க வேண்டுமோ
அப்படி இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்னும் அலை ஓயவில்லை, பயம் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால்தான் ஆளுநர் அவர்கள் இந்த மாநாட்டு தலைவர் சிவகுமார் அவரிடம் ஆலோசித்து ஒரு இணைய வழியிலே இந்த ஆண்டு நல்ல முறையிலே ஒரு மாநாட்டை கொடுக்க வேண்டும் என்று யோசித்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அது இன்னும் 2 நாட்களும் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்து, இந்த நாளிலே இந்த ஓராண்டு மிக மிக அருமையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய டீம் அச்சீவர்ஸ், டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் டிஆர்எஃப்சி, டிஸ்ட்ரிக்ட் சேர்ஸ், ஏஐஜிஎஸ், தென் கிளப் பிரசிடென்ட்ஸு, அவங்க டீம் அத்தனை பேர்த்துக்குமே இந்த நேரத்தில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனால் இன்னும் இருக்கக்கூடிய இந்த கொரோனா எந்த அளவுக்கு கண்ட்ரோல் ஆகுதோ அது வரைக்குமே சேஃபாக இருங்க. சேஃபாக இருந்துட்டு நம்ம என்ன தொழில் செஞ்சிட்ருக்கோமோ அதை நல்லபடியாக செய்யலாம். நம்பிக்கை நிறைய இருக்கிறது, வருங்காலம் சிறப்பாக இருக்கும். அதனால் இந்த நாளிலே மீண்டும் ஒரு முறை எல்லோரையும் வாழ்த்தி, இன்னும் அடுத்த ஆண்டு வரக்கூடிய கவர்னர்களையும் வாழ்த்தி, நல்ல எதிர்காலம் இருக்கிறது நம்முடைய மாவட்டத்திற்கு. அந்த வகையில் எனக்கு தெரிந்து இந்த மாநாடு மிக சிறப்பான ஒரு மாநாடாக இருக்கும் என்று நம்பிக்கையோடு நம்முடைய மாநாட்டு தலைவர்களுடைய குழுவினை, ஏன்னா டெய்லி வாட்ஸ்அப் எடுத்தால், ஃபேஸ்புக் எடுத்தால் குணசேகரோட ஃபேஸ்புக் மினிமம் 2-3 பதிவு இருக்கும். அந்தளவுக்கு ஒவ்வொருத்தரும் ஈடுபாட்டோடு செயல்படுத்திருக்கீங்க ஏதோ ஒரு வழியில். அதனால தான் சொன்னேன், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லோருமே செல்ஃபோனில் பார்க்குறத விட்டு அது மிரரிங் அந்த ஆப்ஷன் எடுத்து டிவியில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபுல் டே பார்க்குறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இதை உங்களுக்கு தெரியலனாலும் உங்கள் குழந்தைங்களை கேளுங்க, மிரரிங் சொல்லிடுவாங்க. அந்த மிரர் ஆப்ஷன்ஸை வச்சு டிவி மூலியமாகவோ கம்ப்யூட்டர் மூலியமாகவோ பெரிய திரையில் பாருங்கள். மிக நல்ல ஒரு நிகழ்ச்சியை பார்த்த சந்தோஷம் இருக்கும். வாழ்த்துக்கள், நன்றிகள். தேங்க்யூ சார். வித்தியாசம், இந்த மாவட்ட மாநாடு காணொளி மூலம் நடத்தப்படுவது மட்டுமல்ல, இங்கு பார்க்கக்கூடிய வித்தியாசம், பெரியவர்களின் ஆசியும் தேவை என்று இவர்கள் நினைத்தார்களோ என்னவோ. ஆம், பெரியவர்களின் வாழ்த்துக்களோடு இந்த மாநாடு தொடங்கி இருக்கிறது. நம்முடைய பிடிஜி ஆர் கோவிந்தராஜன் அவர்களை ஆசிர்வதிக்க மேடைக்கு அழைக்கின்றோம். வார்த்தை பூக்களை தூவி ரோட்டரியை ஆசி கூற அன்புடன் அழைக்கின்றோம் பிடிஜி அவர்களை. Good morning, friends. District Governor Venkatesan, colleagues in Rotary, RA officers, Conference Chairman Sivakumar, fellow Rotarians, Rotarians, friends, அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையிலேயே ஆக்சுவலி கான்ஃபரன்ஸ் நடக்குமா இல்லையா அப்படின்ற பல கேள்விகளுக்கு இடையிலே நான் நேற்று முந்தானது கூட சிவகுமார்கிட்ட சொன்னேன். ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை சுச்சுவேஷன் சேஞ்ச் ஆகிட்டே இருந்தது. இது கான்ஃபரன்ஸ் நடக்குமா இல்லை அப்படியே போயிடுமான்றது. நிமிஷத்துக்கு நிமிஷம் ஒரு ப்ரோக்ராம் சேஞ்ச் பண்ணி கடைசியில் இந்த நிமிஷத்துலேருந்து நேற்று ஃபுல் டே ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதுக்கு உழைத்தவங்களுக்கெல்லாம் நிஜமாக நான் உண்மையிலே நன்றி சொல்கிறேன். இப்படி நல்லா தட்டலாம். எப்படின்னா, ஒரு ஃபிட்டட் ப்ரோக்ராமுக்கு செய்யணுன்னா செஞ்சிடலாம். ஆல்ட்ரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கிற இடத்துல செய்கிறது ரொம்ப கஷ்டம். சிவகுமார், மை பெஸ்ட் விஷஸ் அண்ட் கிரீட்டிங்ஸ் டு யூ. என்னுடைய வாழ்த்துக்கள் உங்கள் டீம் அனைவருக்கும். எனக்கு சத்தியமாக சொல்கிறேன், இந்த கான்ஃபரன்ஸ் எவ்வளவோ நாம் முன்னின்று நேராக நடத்தியிருக்கலாம். இந்த கான்ஃபரன்ஸுக்கு இணையே கிடையாது. அதனால் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நல்லபடியாக அமைஞ்சிருக்குது. ஒரு சின்ன வேண்டுகோள் மாத்திரம், இதுக்கு இந்த இடத்தை நடேசன் சார், பாஸ் கவர்னர் நடேசன் வழங்கியிருக்கார். பெரிய ரிஸ்க் சமாச்சாரம். நம்மெல்லாம் ஒத்துழைப்பு கொடுக்கணும். என்ன, எங்கே போனாலும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள்,
மாஸ்க் இது பண்ணுங்க. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதனால மாவட்ட மாநாடு நாளை மதியம் வரைக்கும் சிறப்பாக நடக்கும். என்னுடைய மனப்பார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அதுக்கு நம்முடைய ஒத்துழைப்பு இந்த கான்ஃபரன்ஸ் டீமுக்கு கொடுக்கணும். அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து, மற்றும் மீண்டும் ஒருமுறை வெங்கடேசன் அவருடைய குடும்பத்தாருக்கு அவர் பல நாளில் என்னமோ ரைட்டு போயிட்டே இருக்குன்னு சொல்லுவார் நம்ம அவர்கிட்ட பேசும்போதெல்லாம். இதில் இன்னும் இருக்கக்கூடிய 4 நாள் உங்களுக்கு ரொம்பவுமே ஸ்ட்ரெயினாக தான் இருக்கும். அதையெல்லாம் ஏற்றக்கூடிய நிலை உங்களுக்கு இருக்குது. நல்ல சக்ஸஸ் ஆகிருக்கும்னு சொல்லி வாழ்த்தி, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்தையும் பாராட்டையும் தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir. Don't do different things, but do things differently என்று சொல்லுவார்கள். அதற்கு எடுத்துக்காட்டு தானோ என்னமோ இந்த வர்ணஜாலம். ஆம், இந்த வர்ணஜாலத்தில் வாழ்த்த அழைக்கின்றேன் பிடிஜி ரொட்டேரியன் ஏ நிர்மல் பிரகாஷ் அவர்களை. ப்ளீஸ் சார். பெரியவர்களின் ஆசி பெரிய கவசம் என்று சொல்லுவார்கள். இந்த மாவட்ட மாநாட்டிற்கு கவசமாய் முன்னாள் தலைவர்களினுடைய உரைகள். கிட்டத்தட்ட சரியாக சொல்ல வேண்டும் என்றால் 14வது கவர்னர் இல்லைங்களா சார்? 14th கவர்னர். ஓகே, இருக்கின்ற கவர்னர்லே ரொம்ப லக்கியஸ்ட் கவர்னர் யாருன்னா நான் பார்த்தது கேஎஸ் வெங்கடேசன் அவர்கள் தான். ஃபவுண்டேஷன் ஆகட்டும், மெம்பர்ஷிப் ஆகட்டும், ஈவென்ட் நடத்துனதாகட்டும், அனைத்துலையுமே இந்த ஜூம் அப்படின்னு ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணி, அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணல, கட்டாயம் வந்ததில் எல்லாருமே லைவாக வச்சிருந்தாரு. அவருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல எதை செய்தாலும் வித்தியாசமாக செய்யக்கூடியவர் சிவகுமார். இந்த தடவை என்ன வித்தியாசமா செய்ய போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னோவேட்டிவா செய்ய போறாருன்னு பார்த்தேன். யூடியூப்ல அழகாக அனைவரும் குடும்பத்தோடு 2000 ரொட்டேரியன்ஸ் 3000 மெம்பர் ஃபேமிலி மெம்பர்ஸ் பார்க்க வேண்டிய இடத்துல கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான நபர்கள் யூடியூப்ல பார்க்குற அளவு அரேஞ்ச் பண்ணியிருக்கின்ற சிவகுமார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். பல கனவுகள் அவருக்கு இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், இருந்தாலுமே வெற்றிகரமாக அழகாக செய்திருக்கின்றார். வாழ்த்துக்கள். அதே போல இந்த கான்ஃபரன்ஸ் டீமை கண்டிப்பாக வாழ்த்த வேண்டும். அவர்கள் நேற்றிலிருந்து சிறப்பாக செயலாற்றி எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்துகின்ற நிலையில் வைத்திருக்கின்றார்கள். தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ், அதே போல இந்த கான்ஃபரன்ஸ் டீம் வருங்காலத்தை வழிநடத்த இருக்கின்ற, ஏன்னா நாங்கள் கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது தெரியும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நானும் சரவணன் சார் கான்ஃபரன்ஸ் சேர்மன் இந்த கடைசிக்கு அந்த கடைசிக்கு ஓடிக்கிட்டே இருப்போம், ஏதோ இருக்கும். ஆனால் பாருங்கள், ஜாலியாக பாருங்கள் உட்காந்துருக்காரு. அடுத்ததாக நடத்த இருக்கின்ற சுந்தரலிங்கம் அவர்களுக்கும் சரவணன் அவர்களுக்கும் ராகவன் அவர்களுக்கும் சிறப்பான கான்ஃபரன்ஸ் மட்டுமல்லாமல் சிறப்பாக மாவட்டத்தை வழிநடத்த வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார். எண்ணத்தை விதை ஒரு செயலை அறுவடை செய், ஒரு செயலை விதை ஒரு பழக்கத்தை அறுவடை செய், ஒரு பழக்கத்தை விதை ஒரு பண்பை அறுவடை செய், ஒரு பண்பை விதை ஒரு நல்ல தலைமுறையை அறுவடை செய் என்று சொல்லுவார்கள். ஒரு நல்ல தலைமுறை, ரோட்டரி தலைமுறை அறுவடை செய்யப்பட்டுள்ளது. ஆம், இந்த மாவட்டத்தை முன்னின்று நடத்தக்கூடிய நம்முடைய மாவட்டம் 2982 மாவட்ட ஆளுநர் அவர்களை இந்த மாவட்ட தொடக்க உரையாற்ற அழைத்து மகிழ்கின்றோம். சிந்தும் ஒவ்வொரு துளி வேர்வைக்கும் வெற்றி ஒரு நாள் தன் வேர்வைக்கும் என்று சொல்லுவார்கள். வேர்வைத்திருக்கின்றது வெற்றி இந்த மாவட்ட மாநாட்டில் பிரதிபலித்து. District Trainer Dharmesh Patel, District Advisor Vasu Sir, IPDG A.K. Nedison, DG Sundarlingam, DG N. Saravanan, DG N.D. Raghavan, and my dear Conference Chairman, Shivakumar, Conference Team, Presidents, Secretaries, PDGs, and Galaxy of Women Members, அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆம், நமது மாவட்ட மாநாடு வர்ணஜாலம் கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக உழைத்து
இன்னைக்கு வந்து உங்களுக்கெல்லாம் அறுவடை செய்ய காத்திருக்கும் கான்ஃபரன்ஸ் டீம் சேர்மன் சிவகுமார் தலைமையில் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வருஷம் 2982 ஆஸ் எ டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் எனக்கு வருஷத்தை வந்து எப்பயுமே மறக்கவே முடியாது. ஏன்னா கோவிட் கவர்னர், ஆட்மோஸ்ட் கோவிட் கவர்னர், என்னுடைய பிரசிடென்ட் செக்ரட்டரி எல்லாத்துக்குமே கோவிட் பிரசிடென்ட். பட் இந்த வருஷம் நிறைய திட்டங்கள் செஞ்சோம், எல்லாத்தையும் சந்தோஷமாக செஞ்சோம், வீட்டில் இருந்தபடியே சிரிக்க சிரிக்க செஞ்சோம், எல்லோருக்கும் நல்லா பழகணும். இந்த கான்ஃபரன்ஸை பற்றி முதல்ல சொல்லிட்டு மீதியெல்லாம் சொல்கிறேன். கான்ஃபரன்ஸ் வந்து யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க, மேடையில் கவர்னர், ஃபியூச்சர் கவர்னர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒரு கவர்னர் கான்ஃபரன்ஸ் வந்து டிசம்பர் மாதம் முடிச்சிட்டாலே அதுக்கப்புறம் கவர்னர் வந்து அவ்வளோதான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஜோஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100% அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியாயிடும். ஆனால் இன்னும் 3 நாளில் தான் என் பதவி முடிய போகுது. அது வரைக்கும் நான் தான் கவர்னர். அந்த சந்தோஷம் தான் எனக்கு கோவிடில் கிடைச்ச பெரிய சந்தோஷம். கோவிடில் கிடைச்ச சந்தோஷம். இந்த நேரத்தில் என்னை ஈண்டெடுத்த தாய், எனது மனைவி, எனது மகள்கள் எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த கான்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து மார்ச் 23ஆம் தேதி அன்னைக்கு பிளான் பண்ணி டிசம்பர் 26, 27 பிளான் பண்ணோம். அதுக்கப்புறம் மே 1, 2 கொண்டு போனோம். அதுக்கப்புறம் திருப்பி ஏப்ரல் 16, 17 கொண்டு போனோம். மாற்றி 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 கொண்டு போனதுக்கு கோவிட் தான் காரணம். பட் ஏப்ரல் 16, 17 ஒரு செட் ஐ கடைசியில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் கேன்சல் பண்ணோம். நிறைய கேள்விகள், சார் நடந்துருமா சார், எங்கள் பிரசிடென்ட்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி, சார் நம்ம வருஷம் அவ்வளோதானா சார்னாரு. அப்போ எனக்கு உற்சாகம் அளித்தவர் எனக்கு ஐபிடிஜி நடேசன் சார் தான். அவரை மறக்கவே கூடாது. அவர் நிலையில் யார் இருந்தாலும் யோசிப்பாங்க இடம் கொடுக்கறதுக்கு, செய்யறதுக்கு, எல்லாத்துக்குமே. பட் அந்த ரிஸ்க் எல்லாம் வந்து அவருக்கு வந்து சக்கரை மாதிரி. அவர் காஃபி நான் சாப்பிட்ருக்கேன், சக்கரை டெய்லி ஜாஸ்தியாக போட்டு சாப்பிட்ற மாவட்டத்தில் ஒரே ஆள் நம்ம ஏகே நடேசன் தான். அந்த அளவுக்கு அவர் காஃபியில் சக்கரை இருக்கும். அந்த மாதிரி எனக்கு ஒரு சக்கரை கொடுத்து, எனக்கும் கான்ஃபரன்ஸ் சேர்மன் சிவாவுக்கும் சேர்ந்து ஒரு ஊக்கம் கொளித்து, இந்த இடத்துல நீங்கள் நடத்துங்கடா, எதாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கலாம், அந்த ஒரு தைரியத்தை கொடுத்தாரு. நேற்று காலையில் வந்தோம், சிவசுந்தரத்தோட ஹெல்ப்போட, ஏவிசன் மணியனோட ஹெல்ப்போட நேராக போய் வட்டாட்சியரையும் பார்த்தோம், இன்ஸ்பெக்டரையும் பார்த்தோம். உற்சாகம் அவங்க கொடுத்துட்டே இருந்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் குமாரபாளையம் சங்கத்திற்கும், சேலம் நார்த் சங்கத்திற்கும், எனது தாய் சங்கமான சின்ன சேலம் சங்கத்துக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சார் கூட நின்று செஞ்சதுனால தான் சார் இந்த கான்ஃபரன்ஸ் நடந்தது. இன்றைக்கி காலையில் நான் உள்ள வரும்போது ஒரு நிமிஷம் அழுதுட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியமாக இது நடக்குமான்னு நினச்சிட்டு இருந்தேன், நடத்தி காட்டிட்டாங்க. தேங்க்ஸ் டு ஆல் ரோட்டேரியன்ஸ். சார் இந்த வருஷம் 2982 நிறைய சாதனைகள் செஞ்சோம். அதை வந்து பட்டியலிட்டு சொல்கிற அளவுக்கு பக்கமாக இருக்குது. பட் என்னோட தோல் நின்று தோல் நிற்க எல்லா கவர்னர்ஸ், ஆல் பிடிஜிஸ், ஆல் பிரசிடென்ட்ஸ் எப்போ கூப்பிட்டாலும் எனக்கு வந்து எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் ஒரு ஹெல்ப் பண்ணாங்க. நம்ம மாவட்டம் வந்து 2982 பல ஜூம் மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன், எனக்கு ஒரு ஜூம் கிங்குன்னு கொடுத்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பல கனவுகளோடு வந்தோம். டிஸ்ட்ரிக்டை நடத்துறது எனக்கு வந்து ஜூம் வழியாக தான் நடத்த முடிஞ்சுது. அதில் எவ்வளோக்கு எவ்வளோ ஆக்டிவாக பண்ண முடியுமோ பண்ணோம் சார். இந்த வருஷம் 72 சங்கத்தோட ஏகே நடேசன் சார் என்கிட்ட டிஸ்ட்ரிக்டை ஒப்படைச்சார். 4 புதிய சங்கங்கள். அந்த 4 புதிய சங்கங்களை பற்றி நான் சொல்லியே ஆகணும். ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்செங்கோடு சங்கமம் 24 மெம்பர்ஸோட சார்ட்டரை இன்னைக்கு 30 மெம்பராக இருக்காங்க. ரோட்டரி கிளப் ஆஃப் மேட்டூர் டேம் சிட்டி, இவங்களை பற்றி சொல்லி ஆகணும் சார். கிட்டத்தட்ட 2002க்கு அப்புறம் அந்த ஊரில் வந்து கிளப்பு கிடையாது. பல கவர்னர்கள் முயற்சித்து நம்ம பிடிஜி நிர்மல் சொன்ன மாதிரி ஒரு அதிர்ஷ்டத்தில் இந்த வருஷம் எனக்கு மேட்டூர் டேம் சிட்டி கொடுத்தாங்க. அந்த இன்னாகிரேஷன் சத்தியமாக மறக்கவே முடியாது. இன்றைக்கி அந்த கிளப்பில் நேத்தோட rotary.org லாகின் பண்ண மெம்பர்ஸ் 81 மெம்பர். ஒரு புதிய சங்கம் ஆரம்பித்து அந்த வருஷத்திலே 81 மெம்பர் ஆன ஒரே சங்கம் மேட்டூர் டேம் சிட்டி. ஸோ பிரசிடென்ட் சிவபிரகாஷையும், செக்ரட்டரி கணேஷ், ட்ரெஷர் தினகரன், என்டையர் மெம்பர்ஸ் ஆஃப் மேட்டூர் டேம் சிட்டியை மறக்கவே முடியாது சார். 3வதாக நாமக்கல் இன்ஃபினிட்டி, அது வந்து ஒரு மேட்டர் ஆஃப் ஒரு 5 நாளில் சார்ட்டர் ஆனது. ஸோ அதுக்கும் சார்ட்டர் பிரசிடென்ட் சந்தோஷ் அண்ட் இஸ் டீம் தேங்க்ஸ். 4வதாக நம்ம டிஜிஎன்டி ராகவனை பற்றியும் சொல்லி ஆகணும்.
எந்த காரியம் ஆனாலும் சொன்னால் இம்மீடியட்டாக செஞ்சுருவார். எனக்கு கொடுத்த ஒரே உத்தரவாதம் இந்த வருஷம் ஒரு கிளப்பு கொடுக்குறேன் சார்னாரு. ஒசூர் எலைட் 2 நாளில் சார்ட்டர் வந்துச்சு சார். ரோட்டரி கிளப் ஆஃப் ஒசூர் எலைட் 32 மெம்பர்ஸ் எல்லாருமே ரோட்டரி வாட்சில் லாகின் ஆகிட்டாங்க. ஸோ ஆட்ஸ் ஆஃப் டு டிஸ்ட்ரிக்ட் மெம்பர்ஷிப் டீம் அண்ட் த பர்சன்ஸ் ஹூ ஆர் பிகைன் திஸ் 4 கிளப்ஸ். ஸோ இந்த 4 கிளப்போடு ஓப்பன் ஆச்சு. 320 பேர் 280 மெம்பர்ஸ் இந்த வருஷம் ஆட் அப் ஆயிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ப்ராஜெக்ட் சேர்மன் இருக்கார் சிவா, மீதி எல்லாருமே இந்த வருஷம் வந்து என்ன லிட்ரஸி மறக்கவே கூடாது. நம்ம குப்தா என்ன வந்து ஆக்டிவ் பண்ண வைக்க முடியுமோ செஞ்சு கிட்டத்தட்ட 72 ஸ்மார்ட் டிவிஸ் அண்டு 200 பீரோஸ் 400 ஹாப்பி ஸ்கூல் இந்த வருஷம் நம்ம மாவட்டம் சார்பாக கொடுத்தாங்க சார். அந்த பீரோ கொடுத்ததெல்லாம் ஹேட்ஸ் ஆஃப் டு குப்தா அண்ட் ஹிஸ் டீம். ஸோ டிஸ்ட்ரிக்ட் சேர்ஸ் அவங்களும் தங்களோட கடமையெல்லாம் இனிதாக செஞ்சாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 1 டிஆர்எஃப்சி பாபு மறக்கவே கூடாது. ஏன்னா அது ஐபிடிஜி நடேசன் சார் வந்து டிஆர்எஃப்சி அவரை தேர்ந்தெடுத்தாங்க. அன்னிலேருந்து அவருக்கு வந்து காலை தூக்கம் போச்சு. அவர் பீரியட்லேயே அவர் என்னென்ன செய்ய முடியும் விடிகால் 5 மணிக்கு அவர் எழுப்பி விட்டுருவார். நான் அதையே ஃபாலோ பண்ணேன். 6:30 மணிலேருந்து 6:45 நானும் டிஆர்எஃப்சி பாபும் பேசிடுவோம். ஆல்வேஸ் வித் டீட்டெயில்ஸ். தேங்க்ஸ் டு டிஆர்எஃப்சி பாபு. இந்த அளவுக்கு நம்ம மாவட்டத்தை ஈஸியாக கொண்டு போயிருக்காங்க. மீதி சேர் சிவசுந்தரம் அண்ட் வினோத், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அவார்ட்ஸ் சேர்மன் அண்ட் மை கான்ஃபரன்ஸ் டீம். இதுதான் சார் டீம். அந்த அளவுக்கு எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. டிஸ்ட்ரிக்ட் அது சார் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜிஸ் 14 ஏஜி. எனக்கு 14 மனைவிகள் மாதிரி தான். ஒவ்வொரு ஏஜியும் சோட போகவே இல்லை, சோட போக விடவே இல்லை. இதில் வயசானவங்களும் இருக்காங்க, இளமையாகவும் இருக்காங்க. பட் ரெண்டுமே சேர்ந்தது இந்த வருஷம் ப்ரெசன்ஸ் இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும் உங்கள் ஏஜிஸ் உங்களை எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பாங்கன்னு. அந்த டார்ச்சர் எல்லாமே நம் மனைவிகள் நம்மளை வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான். அன்பான இதில் உபசரிப்பு தான் சார். ஸோ ஏஜிஸ் இறுதியாக டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியேட் ஆதிசேஷன், தேவசேனாதிபதி, செந்தில், ஏ ராஜேந்திரன் அண்ட் பாலமுருகன், சுரேஷ், இவங்களையும் மறக்கக்கூடாது. மறந்தால் அது மிகப்பெரிய பாவம் சார். எனக்கு வந்து ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு அந்த விபத்தில் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் பெட்டு நான் இருந்து அதுக்கப்புறம் இந்த பதவி ஏற்றதில் கூடவே முழுக்க எனக்கு துணை நின்றவர்கள் இவர்கள். ஸோ இவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஸோ மாவட்டம் மெம்பர்ஷிப் கொடுத்தாச்சு. ஃபவுண்டேஷன் இன்றைக்கி காலையில் நம்ம டிஆர்எஃப்சி பாபுக்கிட்ட கேட்டேன் எவ்வளோ பாபு டார்கெட்னு. கிட்டத்தட்ட $2,45,000. இந்த பேண்டமிக்கில் உங்களால் கொடுத்த அமௌண்ட்டு மட்டுமே $2,45,000. இன்னும் எனக்கு கமிட்மெண்ட் $1,00,000 இருக்குது. அதுக்கு ஏஜிஸ் இன்னிலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் அப் பண்ணுங்கள். உங்களுக்கு கிடைச்ச பூஸ்ட் பெரிய பூஸ்ட் $2,45,000. இதில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபிஎஃப் இன்னியோட கரெக்டாக $1,00,000 வந்திருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி ஃபிகர் ஏபிஎஃப். ஸோ எல்லா கிளப்ஸும் கொடுத்தாங்க. கொடுக்க இந்த டைம் என்ன செஞ்சோன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ் கான்ட்ரிபியூஷனில் அதிகமாக ரோட்டரி கிளப் ஆஃப் குமாரபாளையம் $25,000, ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் சென்ட்ரல் $20,000, ரோட்டரி கிளப் ஆஃப் ஒசூர், மிட்டவுன், ராசிபுரம் இவங்க எல்லாமே $20,000 $5,000, ரோட்டரி கிளப் ஆஃப் சின்ன சேலம் $15,000. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரோட்டரி கிளப் ஆஃப் எவர்கிரீன் அவங்களையும் நான் மறக்கவே கூடாது சார். $10,052. நேத்தோட 27 மெம்பர்ஸை வச்சிருந்த கிளப்பு $10,052. ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு பிரசிடென்ட் ரமேஷ் அண்ட் ராஜேஷ். அடுத்தது இந்த வருஷம் 3 லேடிஸ் கிளப் இருந்தது. அவங்க வந்து இனத்தால் மட்டும்தான் சார் லேடிஸ், அதாவது ஜெண்டரால் தான் லேடிஸ். தே ஒர்க் லைக் எ புல்லட். 3 பிரசிடெண்ட்டுமே, பிரசிடென்ட் தாக்ஷாயணி, பிரசிடென்ட் சுதா கணேஷ் அண்ட் பிரசிடென்ட் நிவேத்யா 3 பேருமே பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்க. ஏஞ்சல்ஸ் $3,000, சேலம் ரூபாவதி $2,800, சேலம் விங்ஸ் $700. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சல்ஸும் ரூபாவதி ஆல் மெம்பர் கான்ட்ரிபியூஷன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நாங்களும் சளைத்தவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பெர்சென்ட்டை மோட்டிவ் பண்ணோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேலம் சென்ட்ரல் 100% எல்லாருமே 3,000, எவர்கிரீன் ஆல் மெம்பர் கான்ட்ரிபியூஷன்,
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங்கமம் ஆல் மெம்பர் கான்ட்ரிபியூஷன், இன்னும் நிறைய சங்கங்கள் சொல்லிகிட்டே போயிட்டுருக்கலாம் சார். என்னோட விஷயம் என்னென்னா சார், ஃபவுண்டேஷன் எதுக்கு கொடுக்குறோன்னா ஒன்றும் இல்லை சார். சில பேர் கேட்பாங்க எதுக்கு கொடுக்குறோம், என்னத்துக்கு கொடுக்குறோம், ஏன் கொடுக்குறோன்னு கேட்பாங்க. மூணுக்கும் ஒரே கேள்வி தான் சார். நம்ம இருக்கிறதுனால கொடுக்கலாம் சார், தப்பே கிடையாது. நம்ம இந்த கோவிட் பீரியட் நம்மலாம் உயிரோடு இங்கே இருக்கோம், 200 பேர் இருக்கோம்னா, எல்லோரும் நிறைய பேர் இருக்காங்கன்னா எல்லாருமே கொடுங்க கொடுங்க கொடுங்க. ஏன்னா இந்த வருஷம் நான் வந்து ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கும் போது நான் வந்து நினைக்கும் போது 2 ஆசை தான் இருந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவர்கிட்ட முதல் டொனேஷன் வாங்குகிறோமோ அவர்கிட்டயே கடைசி டொனேஷன் வாங்கணும்னு. அதுக்கு நான் நினச்சது எனக்கு ஐபிடி ஜேகேன் தான், எனக்கு கூட பரவா அண்ணன் மாதிரி. அவர்கிட்ட தான் ஃபஸ்ட்டு டொனேஷன் $5000. ஸோ கடைசி இருக்க விஷயம் நான் கேட்டுட்டேன், அதே 5000க்கு மேலே ஒன்று சேர்த்து கொடுன்னு சொல்லியிருக்கேன். ஸோ டெஃபினட்டாக கொடுப்பேன். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் போட்ட விஷயம் தான் வந்து லாஸ்ட் இயர் நம்ம பண்ணியிருந்தேன். $15000 லாஸ்ட் இயர் கொடுத்தாரு. அவர் நினச்சிருந்தா அந்த 2 வருஷத்தையும் இன்னும் கொடுக்கலாம், இந்த வருஷம் அடுத்த வருஷமும் கொடுக்கணும்னு நினச்சாரு. இந்த வருஷம் செகண்ட் கான்ட்ரிபியூஷன் அவங்ககிட்ட தான் $15062. ஸோ இது வந்து எண்ணம் வந்து அவங்களுக்கு விதைத்தது நான் அல்ல, அவங்களுக்கே கொடுக்கணுங்கிற ஆசை வந்துச்சு. ஸோ எல்லா மெம்பர்ஸும் சேர்ந்து, அதுக்கப்புறம் எனக்கு வந்து ட்ரெயினரை மறக்கவே கூடாது சார். ட்ரெயினர் வந்து சில பேர் சொல்லுவாங்க அசம்பிளி முடிஞ்சுனே ட்ரெயினரோட வேலை கம்மி அவ்வளோதான் சொல்லுவார். எங்கள் வாசு கூட சொல்லுவார், ட்ரெயினருக்கு அதிகமாக மரியாதை கொடுத்து நீ ஒருத்தர் தான் சார். ட்ரெயினர் அட்வைசர் கவுன்சிலில் எங்கே சார் போகிறாங்க, நமக்கு கூட பிறந்த அண்ணன் மாதிரி. அப்படி இருக்கும்போது நம்ம தோளோட தோல் அவங்க நம்மளுக்கு இருக்கும்போது கடைசி வரைக்கும் அவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் ஒரே விஷயம்தான். சில பிரச்சனைகள் வந்தாலும் தர்மேஷ் பட்டேல் சார்ட்டு எனக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா அது வந்து தங்கம் கூட கீழே போட்டால் தான் வெயிட், இது வந்து தங்கம் மாதிரியே தான், கொஞ்சம் கூட கோபிச்சிக்க மாட்டார். சில பேர் ட்ரெயினர் இருக்கும்போது ஏன் என்கிட்ட சொல்லலை, எதுக்கு சொல்லலை கூட சொல்லுவாங்க. பட் பாஸ்கர் சார், வெல்கம் பாஸ்கர் சார் ஆன் பிகாஃப் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் 2982 சார். ஸோ எல்லோரும் துணை நின்றார்கள். ஃபவுண்டேஷனும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து அஃபிஷியல் விசிட்டு இன்னும் ஒரே ஒரு 2-3 சங்கம் தான் சார் இருக்குது. இந்த வருஷம் நம்ம மாவட்டத்தில் இருக்கிற ஆல்மோஸ்ட் எல்லா சங்கமும் டியூஸ் பேமெண்ட் பண்ணிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்தியாவிலே எந்த டியூஸும் பெண்டிங் இல்லாத ஒரே டிஸ்ட்ரிக்ட் வந்து நம்ம டிஸ்ட்ரிக்ட் தான் சார். 72 76 ஆச்சு. 76 சங்கத்தோட 3300 மெம்பரும் இருக்கும். ஸோ ஃபியூச்சர் லீடர்ஸ் சுந்தரலிங்கத்துக்கும் சரவணன் சாருக்கும் ராகவன் சாருக்கும் என்ன வைக்கிறேன்னா, அழகான அருமையான அற்புதமான டிஸ்ட்ரிக்டு, அற்புதமான மனிதர்கள். இந்த மனிதர்களை வைரம் மாதிரி தீட்டுங்க, தீட்ட 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 இவர்கள் அனைவரும் மிகப்பெரிய வைரங்களாக வருவாங்க. ஸோ இந்த வருஷம் ஒவ்வொன்றா போச்சு. கடைசியாக வந்து ஃபவுண்டேஷன் சொல்லிட்டேன். கான்ஃபரன்ஸ் இது முதல்ல ஆரம்பித்தேன், முடிக்கும் போது கான்ஃபரன்ஸ் தான் சார். ஆக்சுவலாக இந்த கான்ஃபரன்ஸ் வந்து இணைய வழியில் கொண்டு வரும்போது நிறைய பேர் கேட்டாங்க, ஏன் இதெல்லாம் பப்ளிக்காக வெளில சொல்லாமன்னு. சில ரகசியங்கள் காப்பாற்றப்பட்டதுனால தான் இந்த மாவட்ட கான்ஃபரன்ஸ் வந்து இவ்வளோ சிறப்பாக நடந்திருக்கு. அதே மாதிரி இந்த வருஷம் ஒருத்தரை நான் மறக்கவே கூடாது, ரோட்டேரியன் பிரதீப். கிட்டத்தட்ட மாவட்டத்தில் 700-800 ஜூம் மீட்டிங் போட்டிருக்காங்க. நானே 260 மீட்டிங் நடத்திருக்கேன். 260 மீட்டிங்குக்கும் என்னோட வந்து இந்த பிரதீப்பையும் மறக்கக்கூடாது. ஸோ ஒவ்வொருத்தையும் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சார். அருமையான அற்புதமான மாவட்ட மாநாடு தொடர்ச்சியாக அற்புதமாக நடக்க வேண்டுமெனில் அனைவரும் அற்புதமாக சப்போர்ட் பண்ணி இந்த மாவட்ட மாநாடு நாளைக்கு முடியும் போது எல்லோரும் சந்தோஷமாக இந்த மாதிரி கான்ஃபரன்ஸ் நடக்கலை சொல்லிட்டு போகிற அளவுக்கு நம்ம எல்லாம் செய்யணும். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிட்டு போனால், ராசிபுரம் கிளப்பையும் இன்னைக்கு சமையல் இன்சார்ஜ் எடுத்திருக்காங்க, அவங்களோட இது கரெக்ட். ஸோ வித் ஆல் திஸ் இட் இஸ் my time to thank all each and everyone for their extended support in my running the district 282. Thank you Rotarians. விடாத முயற்சி, கெடாத பயிற்சி, நன்னம்பிக்கை, நல்லுழைப்பு, மேலோர் முன் பணிவு, மேலான துணிவு, அழகு சேர்க்கும் அறிவு, மெழுகாய் உருவும் பரிவு, போடும் திட்டம், புரியும் வேலைகள் ஆகியவை 10 ஆனது நம்முடைய மாவட்ட ஆளுநரின் சொத்து. அக்தே இவ்வெற்றிக்கு வித்து என்று சொல்லி, சார் கான்ஃபரன்ஸ் சேர்மன் வந்து எதாவது டைம், ஸோ அவருக்கு எனது சார்பாக ஒரு சின்ன நினைவு பரிசு.
பாராட்டுவதற்கு நாவின் ஈரம் மட்டும் போதாது, நம் இதயத்தின் ஈரமும் வேண்டும். கரங்களை தட்டி உற்சாகப்படுத்துவோம், காணொளி வாயிலாக கூட. சார் 2 சங்கங்கள் போன வருஷம் வந்து கான்ட்ரிபியூஷன் ஐஎஸ்ஆ கொடுத்தாங்க. மே இன்வைட் ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் சென்ட்ரல் லாஸ்ட் இயர் ஏகே நடேசன் சார். சார் நடேசன் சார் ஒரு நிமிஷம். லாஸ்ட் இயர் உங்கள் பீரியடில் வந்த ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்காக அதிகமான தொகையை வழங்கிய 2019-20 ஆண்டிற்காக அதிக தொகைகளை வழங்கிய 3 சங்கங்கள் இப்பொழுது சிறப்பு செய்யப்படுகிறார்கள். முதலாவதாக சேலம் சென்ட்ரல் $241.88 நம்முடைய ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்காக வழங்கியிருக்கிறார்கள். அவர்களை சிறப்பு செய்வதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். அவர்களைத் தொடர்ந்து சேலம் எவர்கிரீன் $180.50. ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் எவர்கிரீன். அவர்களைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் ஹொசூர் மிட்டவுன். சங்கத்தின் சார்பாக சங்க தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் பெற்றுக்கொள்ள அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இந்த இனிய வேளையில் அடிக்கடி நாம் சொல்ல கேட்டிருக்கின்றோம், சின்ன வயதில் உனக்கு வந்த போலியோ இன்னும் உன்னை விட்டு போலியோ, சின்ன வயதில் போட்ட சொட்டு மருந்து உன் தொண்டைக்குள்ள போலியோ, ஒருவேளை அந்த சொட்டு மருந்தும் போலியோ என்று எத்தனையோ பேர் கிண்டல் செய்ய, அந்த கிண்டல்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்த ரோட்டரி எடுத்தது ஒரு சகாப்தத்தை. முற்றுப்புள்ளி வைக்க போலியோவிற்காக, அதற்காக அதிகமான தொகைகளை கொடுத்து உதவியவர்கள் சான்றிதழ்கள் வழங்கி சிறப்பு செய்யப்படுகிறார்கள். முன்னதாக ஜிஜி ஃபோர்ட், ரோட்டரி கிளப் ஆஃப் ஜிஜி ஃபோர்ட், ரோட்டரி கிளப் ஆஃப் குமாரபாளையம், ரோட்டரி கிளப் ஆஃப் நாமக்கல் எஜுகேஷனல் சிட்டி, ரோட்டரி கிளப் ஆஃப் நாமக்கல் பவுல்ட்ரி டவுன், ரோட்டரி கிளப் ஆஃப் நாமக்கல் டிரான்ஸ்போர்ட் சிட்டி, ரோட்டரி கிளப் ஆஃப் ராசிபுரம், ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம், ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் எவர்கிரீன் மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் கேலக்ஸி சங்கத்தின் தலைவர்கள் அன்புடன் அழைக்கப்படுகிறார்கள். முன்னதாக பெறக்கூடியவர் ரோட்டரி கிளப் ஆஃப் குமாரபாளையம். ரோட்டரி கிளப் ஆஃப் குமாரபாளையம் தயார் நிலையில் இருக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொருவராக பெற்றுக்கொள்கின்றார்கள். முன்னதாக ரோட்டரி கிளப் ஆஃப் குமாரபாளையம், அவரைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் நாமக்கல் எஜுகேஷனல் சிட்டி, ரோட்டரி கிளப் ஆஃப் நாமக்கல் எஜுகேஷனல் சிட்டி, அவரைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் நாமக்கல் பவுல்ட்ரி டவுன், ரோட்டரி கிளப் ஆஃப் நாமக்கல் பவுல்ட்ரி டவுனை தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் நாமக்கல் டிரான்ஸ்போர்ட் சிட்டி, அவர்களைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் ராசிபுரம், ரோட்டரி கிளப் ஆஃப் ராசிபுரத்தை தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம், ரோட்டரி கிளப் ஆஃப் சேலத்தை தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் எவர்கிரீன், ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் எவர்கிரீனை தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் கேலக்ஸி பெற இருக்கிறார்கள். ரோட்டரி கிளப் ஆஃப் கேலக்ஸி அவர்களை மேடைக்கு அழைத்து மகிழ்கின்றோம். அவர்களைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் சங்ககிரி, ரோட்டரி கிளப் ஆஃப் சங்ககிரி, ரோட்டரி கிளப் ஆஃப் சங்ககிரியை தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்செங்கோடு, ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்செங்கோடு, happiness depends on what you give but not based on what you get என்று சொல்லுவார்கள். கொடுத்தார்கள் மகிழ்கிறார்கள். நன்றி. Thank you DG sir. It's my
It's my pleasure introducing the chief guest of this session through virtual platform, Rotarian Bhaskar Chokkalingam. Rotarian Bhaskar Chokkalingam holds degree in commerce and law from the prestigious University of Madras, where he was bestowed with Honorable Madhavan Nair Award for the best overall performance in law. An entrepreneur by profession, Bhaskar has built his firm VNC from scratch into one of the largest industrial houses in Karur, employing over 1,000 people with a turnover exceeding to billion rupees, 10 billion rupees. Apart from manufacturing, VNC is also the retail distributor of Tata Steel for their branded products for the state of Tamil Nadu. In 1986, in recognition of his contribution to the growth of the small-scale industry in Tamil Nadu, the government of Tamil Nadu awarded him the Best Small-Scale Entrepreneur Award. Bhaskar has held various higher-level positions in several industrial bodies and sports associations. He is the recipient of several prestigious awards, including the Vijayashree Award, National Unity Award, Shiromani Vikas Award, Hindu Gaurav Award for outstanding performance in a chosen field of activity and in the service of society. A Rotarian since 1988, Rotarian Bhaskar is a member of Rotary Club of Karur, RI District 3000, the second largest Rotary Club in India. He is also the managing trustee of the Karur Rotary Club Trust, which he founded in 1991-92. The trust runs a number of social service projects in health and also provides microcredit facilities to support the underdeserved and less privileged. The trust has built an asset of over Indian money 400 million as on date. Bhaskar was anonymously elected. He is elected as District Governor, RI District 3000 from 2000 to 2001. He was the chairman for the Rotary Institute 2013 held at Singapore and Rotary Coordinator for Zone 5 for 2013-16. When he served as a Rotary Coordinator in 2014-15, Zone 5 contributed 35% of Rotary's overall global membership growth. Zone 5 was recognized by Rotary International with 3 membership awards for achieving the highest growth rate globally, the highest number of goal-level sponsors globally, and bringing more new members globally. Rotarian Bhaskar was a member of Membership Development and Retention Committee of RI District for 2014-15 and the chairman of the South Asian Reception for Sydney, Australia Convention 2014. In recognition of his contribution in advancing the cause of Rotary, Rotarian Bhaskar was awarded a citation for meritorious service by the Rotary Foundation, USA. Rotarian Bhaskar is also a 4th level major donor and 2nd benefactor of RI District 3000. The first beginning of his late father, Rotarian V.N. Chokkalingam. Bhaskar is an avid bridge player and he has won many tournaments, a lover of wildlife with a keen interest in conservation. Rotarian Bhaskar is widely traveled. He is married to Malati, also a Rotarian. The couple has 2 sons, Gokul and Gautam, both of whom have joined the family business after graduating in business administration. Gokul's wife, Divyanand, Gautam's wife, Preeti, both are qualified doctors. Rotarian Bhaskar served as Rotary International Director for the year 2017-19, representing Zone 4, 5 and 6, comprising India, Sri Lanka, Nepal, Maldives, Bhutan, Pakistan, Bangladesh, Malaysia, Singapore, Thailand, Cambodia and Myanmar. Sir, it's a great honor to have you amidst us through the Zoom platform. Sir? Thank you for that elaborate introduction, madam. I appreciate it. Thank you, sir. மாவட்டம்
2982 ஆளுநர் எனது அருமை சகோதரர் வெங்கடேசன் அவர்களே, மாவட்டத்தினுடைய முதல் பெண்மணி ஸ்ரீபிரியா அவர்களே, அடுத்து வரப்போகின்ற ஆளுநர்கள் சுந்தரலிங்கம், சரவணன் மற்றும் இந்த மாவட்டத்தை இத்தனை ஆண்டுகள் சிறப்பாக வழிநடத்தி சென்ற முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள், எனது அருமை ரோட்டரி நண்பர்கள், மேலும் இந்த மாவட்ட மாநாட்டை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சேர்மன் அவருடைய குழு அனைவருக்கும் என்னுடைய பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனில் ஒரு மாவட்ட மாநாடு நடத்துவது எவ்வளவு கடினமானது என்பதை கண்டிப்பாக அருமை நண்பர் வெங்கடேசன் அவர்களும் இந்த மாவட்ட மாநாட்டினுடைய சேர்மன் அவர்களும் புரிந்து கொண்டிருப்பார்கள் என்று நினைக்கின்றேன். இருந்த பொழுதிலும் இந்த மாவட்ட மாநாடு என்பது ஓராண்டு காலம் ஒரு மாவட்ட ஆளுநருடைய தலைமையின் கீழே அந்த மாவட்டத்திலே இருக்கக்கூடிய ரோட்டரி சங்கங்கள் செயல்படுத்திய அழகான திட்டங்களை வெளிப்படுத்துவதற்காகவும் அதன் மூலம் எவ்வளவு மக்கள் நன்மை அடைந்தார்கள் என்கின்ற விவரத்தை மற்றவர்களுக்கு தெரிவிப்பதற்காகவும், அதற்கும் மேலாக நம்மளுடைய இந்த ஒற்றுமையான முயற்சி எவ்வளவு மக்களுடைய வாழ்க்கையிலே மாறுதலை உண்டாக்கி இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகவும், கடைசியாக நம்மளுடைய பயணத்தினுடைய வெற்றியை கொண்டாடுவதற்காகவும் தான் இந்த டிஸ்ட்ரிக்ட் கான்ஃபரன்ஸ் எப்பொழுதுமே ஒரு ஆண்டினுடைய கடைசியிலே மாவட்ட ஆளுநரின் தலைமையின் கீழே நடத்தப்படுகின்றது. அந்த வகையிலே இன்றைக்கு இந்த மாவட்டத்தினுடைய ஆளுநராக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வெங்கடேசன் அவர்களுடைய குழு எவ்வளவோ சவால்கள் இருந்த பொழுதிலும் அந்த சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு தங்களால் முடிந்த அனைத்து நல்ல காரியங்களையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கும்போது கேட்கும்போது உண்மையிலேயே மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். விடாமுயற்சி என்பது இந்த ஆண்டிலே நான் கண்கூடாக பார்த்தது இந்த ரோட்டரி தலைமையிலே இருப்பவர்களுடைய அந்த மனப்பாங்கிலே எல்லா டிஸ்ட்ரிக்ட்லையும் அக்ராஸ் இந்தியா நான் பார்த்தேன். எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் தங்களுடைய கடமையை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வத்திலே அவர்களுடைய விடாமுயற்சி கண்டிப்பாக பயன் தந்திருக்கிறது. ரோட்டரி ஃபவுண்டேஷன் சேர்மன் KR ரவீந்திரனிடம் நான் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார், இந்த வருஷம் இந்தியா மட்டுமல்ல அக்ராஸ் த வேர்ல்டு பேண்டமிக் சிச்சுவேஷன் ஃபவுண்டேஷன் கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்குமோ என்று எல்லாரும் கவலைப்பட்டு கொண்டிருந்த பொழுது அவர் சொன்னார், we are going to create one more record of collection this year அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். ஃபிகர் எனக்கு தெரியல. இவ்வளவு சிரமங்களிலேயும் ரோட்டரி உறுப்பினர்கள் ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு அவர்கள் அளித்து வந்திருக்கின்ற ஆதரவை அவர்கள் குறைக்கவில்லை என்பதை நினைக்கும் பொழுது உண்மையிலேயே மனதிற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. பல்வேறு உறுப்பினர்கள் இன்றைக்கு இந்த மாவட்ட மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்றார்கள். சங்கத்துடைய தலைவர்கள், செயலர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், ரோட்டரி உறுப்பினர்கள் என்று பல்வேறு கெப்பாசிட்டியில் நீங்கள் எல்லாரும் இந்த மாவட்ட மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக சங்க தலைவர்களுக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம், இது ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பத்தை உங்களுடைய சங்கம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து உலக வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய உண்மைகளையும் வாழ்க்கையிலே நம்மை உயர்த்தி மற்றவர்களை உயர்த்துவதற்கு நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்கின்ற அந்த வழியையும் இந்த ரோட்டரியிலே சங்க தலைவராக இருக்கும் பொழுது உங்களுக்கு எடுத்து காட்டி இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். தி பிக்கஸ்ட் சர்வீஸ் ரோட்டரி இன்டர்நேஷனல் என்ன பண்ணுதுன்னா,
ஒவ்வொரு ஆண்டும் 55,000 சுமார் 55,000 தலைவர்களை உலக அளவிலே உருவாக்குகிறோம். கிளப் லெவலில் 55,000 leaders every year we offer to the community. இதனுடைய பதவிக்காலம் ஓராண்டு காலம் என்று சொல்வதற்கு காரணம் என்னன்னா, we are all volunteers. நம்ம யாரும் ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் அல்ல. நமக்கு என்று குடும்பம் இருக்கிறது, நமக்கு என்று வியாபாரம் இருக்கிறது. நம்முடைய நேரத்திலே ஒரு சில மணி நேரங்களையும் நம்முடைய வருமானத்திலே ஒரு சில பங்கையும் நாம் பொதுமக்களுக்கு நாம் சார்ந்துள்ள சமுதாயத்திற்கு அளிப்பதற்காக நம்மை நாம் இந்த ரோட்டரி சங்கத்திலே ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றோம். அதனால இந்த 1 year அப்படிங்கிறது மிகப்பெரிய சாக்ரிஃபைஸ் இன் அவர் பர்சனல் டைம், எஸ்பெஷலி ஃபார் பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி. ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ். டைம் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய தானம் என்னென்னா இந்த டயத்தை நம்ம கொடுத்துருக்கிறது தான் மிகப்பெரிய தானம். அது எஸ்பெஷலி ஃபார் கவர்னர்ஸ் 3 ஆண்டுகள் அவர்களுடைய நேரத்தை அவர்கள் இதற்காக ஒதுக்கும் போது ஐ ஃபீல் இட் இஸ் ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் சாக்ரிஃபைஸ். இப்பேற்பட்ட ஒரு நல்ல தியாகத்தை செய்த அனைத்து தலைவர்கள், சங்க தலைவர்களுக்கும் ஆளுநருக்கும் நான் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எதுக்கு சார் ரோட்டரியில் சேர்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஏன் சார் உங்களுக்கு மற்ற வேலைகள் எல்லாம் குறைவாக இருக்கிறதா, நீங்கள் எதுக்கு சார் ரோட்டரியில் சேர்றோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஒரு சங்கதி படித்தேன், ஒரு செய்தி. பாலம் கல்யாண சுந்தரம், நீங்களும் படிச்சிருப்பீங்க. பாலம் கல்யாண சுந்தரம் அப்படிங்கிறவர் கேரளாவில் ஒரு லைப்ரேரியன். இந்த லைப்ரேரியன் அவர் லைப்ரரி சயின்ஸ் படிச்சிருக்காரு. He holds a degree in master's degree in literature. லைப்ரரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு மாலை நேரத்திலே ஒரு ஹோட்டலில் வெயிட்டராக ஒர்க் பண்ணுறாரு. சம்பளம் என்னன்னா 2 சாப்பாடு இந்த ஹோட்டல் கொடுக்குது, ஒரு சின்ன தொகையை சம்பளமாக கொடுக்குது. இது பார்ட் டைம் ஜாப். காலையிலேருந்து மாலை வரைக்கும் லைப்ரரியன், சாயந்தரம் ஹோட்டலில் வெயிட்டர். இவர் சம்பாதிக்கக்கூடிய அனைத்து வருமானத்தையும் அனாதை குழந்தைகளுடைய வாழ்க்கைக்காக செலவு பண்றார். இப்படி வருகின்ற மாத சம்பளமாக இருக்கட்டும் சரி, பகுதி நேர வேலையிலே அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த வருமானமாக இருக்கட்டும் சரி, தன்னுடைய மெயின்டெனன்ஸ் போக மிச்சம் இருக்கக்கூடிய அனைத்து வருமானத்தையும் அனாதை குழந்தைகளுடைய படிப்பு, அவர்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக பல ஆண்டுகளாக 20-25 ஆண்டுகளாக அவர் செய்து கொண்டு வருகிறார். இவரை பற்றி செய்தி வெளியே வருவதற்கே பல ஆண்டுகள் ஆகிறது. இப்படிப்பட்ட ஒரு மனிதர், நல்ல மனிதர் இருக்கிறார் என்ற செய்திகள் வெளியில வருவதற்கு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன் இவர் ஐடென்டிஃபை பண்ணி இப்படி ஒரு தியாக உணர்வு இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இருக்கிறாரா என்று சொல்லி மேன் ஆஃப் த மில்லினியம் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விருது மட்டுமல்ல, விருதோட கிட்டத்தட்ட $1 மில்லியன் தொகையும் கொடுக்குறாங்க பாலம் கல்யாண சுந்தரத்துக்கு. நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டியதில்லை. அந்த தொகையை அப்படியே திருப்பி அனாதை குழந்தைகளுடைய மேம்பாட்டுக்காக அவர் அப்படியே செலவு பண்றதுக்கு ஒதுக்கிட்டார். அவர்கிட்ட கேட்டாங்க, எப்படி உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு உணர்வு வந்தது அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றார், என்னுடைய தாயார் நீ என்ன பேச வேண்டும் என்று நான் சொல்லலை, ஆனா நீ எப்படி வாழணும்னா மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுமாறு வாழ வேண்டும் என்று சொல்லி கொடுத்துருக்காங்க அவருடைய தாயார் பாலம் கல்யாணம். அதுதான் என்னுடைய மந்திரமாக நான் எடுத்துக்கொண்டு நான் என்ன பேசுறேங்கிறது does not matter, but definitely the community and the people who speak about me matters to me அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன ஒரு அருமையான ஒரு அறிவுரை பாருங்க. அவருடைய தாயார் கொடுத்த அறிவுரையை அவர் ஏற்றுக்கொண்டதுனால இன்னைக்கு உலகம் முழுவதும் இப்படிப்பட்ட ஒரு தியாக உணர்வு இருக்கக்கூடிய மனிதர் இருக்கிறார் என்று பாராட்டி கொண்டிருக்கிறார். நம்ம பாலம் கல்யாண சுந்தரம் மாதிரி இருக்கணும்னு அவங்களை யாரையும் நான் கேட்கல. அட் த சேம் டைம் நம்ம இந்த பிறவியிலே கடவுள் நமக்கு நம்மளுடைய நல்ல ஒரு
உடம்பு மற்றும் செயல்பாடுகளை கொண்ட மூளை இதெல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதை வைத்துத்தான் நாம் நமது சமுதாயத்திலே பொருளீட்டுக் கொண்டிருக்கின்றோம், நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம், நம்முடைய வியாபாரத்தில் இருப்பவர்கள் இருக்கக்கூடிய ஊழியர்களை காப்பாற்றி கொண்டிருக்கிறோம். நம்மை சார்ந்து சுற்றி இருக்கக்கூடிய சமுதாயத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணம் ஒவ்வொருவருக்கும் இருந்ததுன்னா நீங்க யோசிச்சு பாருங்க, எப்படி இந்திய நாடு இருக்கும் அப்படிங்கிறது சற்றே யோசித்து பாருங்க. ஒவ்வொருத்தரும் அப்பார்ட் ஃப்ரம் மை ஃபேமிலி அண்ட் மை பிசினஸ் ஐ மஸ்ட் ஆல்சோ கான்ட்ரிபியூட் ஃபார் த கம்யூனிட்டி என்று ஒவ்வொருத்தரும் நினைக்கும் போது imagine the amount of work will happen, the amount of funds will be made available for common cause. யோசிச்சு பாருங்க, the whole community is going to be happy, healthy and happy. So Rotary இது எப்படி உங்களுக்கு உதவி பண்ணுதுன்னா, ஒரு தனி மனிதனாக பெரிய விஷயங்கள் என்ன செய்யவே முடியாது. ரோட்டரி மாதிரி ஒரு சங்கத்தில் நீங்க சேர்ந்தால்தான் மற்றவர்களோடு இணைந்து பெரிய திட்டங்களை நம்மால செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு திட்டங்களை செய்வதற்கும் நம்மளுடைய ஆளுமை திறமையை மேம்படுத்திக் கொள்வதற்கும், அது மட்டுமல்ல நல்ல நட்போடு உலகத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மதத்தினரோடவும் அனைத்து நிறத்தினரோடவும் நம்மளால பழகுவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பாகவும் இதை நம்ம பயன்படுத்தி கொண்டு நாமும் உயர்கிறோம், மற்றவர்களையும் உயர்த்துகிறோம். இப்பேற்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் எனக்கு தெரிந்து உலகத்திலே இவ்வளவு சிறப்பான ஆர்கனைசேஷன் எங்கேயுமே கிடையாது. பல்வேறு ரோட்டரி உறுப்பினர்கள் ரோட்டரியில் சேர்றாங்க, சேர்ந்துட்டு ஒரே வருஷத்துல போயிடுறாங்க. நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ஆண்டும் நான் மெம்பர்ஷிப் கோஆர்டினேட்டராக இருந்தப்ப ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் 8% 10% பீப்புள் வந்து சேருவாங்க, அதிகமாக சேருவாங்க. மெம்பர்ஷிப் க்ரோத் இருக்கும். அதே மாதிரி 8 to 10% பீப்புள் வில் ஆல்சோ லீவ் ரோட்டரி. மெம்பர்ஷிப் அதே மாதிரி ஸ்டாக்னட்டாக இருக்கும். நான் பல்வேறு தரங்களிலே யோசிச்சு பார்த்துருக்கேன், வை பீப்புள் லீவ் ரோட்டரி? இவ்வளவு நல்ல ஆர்கனைசேஷனில் சேர்ந்துட்டு எதற்கு அவர்கள் ரோட்டரி சங்கத்தில் பிடிப்பில்லாமல் வெளியில் போகிறாங்க அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா, 99% ரொட்டேரியனருக்கு ரோட்டரி என்றால் என்ன என்பதே நம்ம சொல்லித்தரதில்லை. அவர்களை எந்த பணியிலும் ஈடுபடுத்துகிற சங்கத்தில் பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கக்கூடிய மெம்பருக்கு ரெக்கக்னிஷனே இருக்காது. அவங்களோட நம்மளால அவங்கள என்கேஜ் பண்ணுறது கிடையாது, இன்வால்வ் பண்ணுறது கிடையாது. கொஞ்சம் நாள் அவங்களுக்கு இது ஒரு மீனிங்ஃபுல் மெம்பர்ஷிப்பாகவே அவங்களுக்கு தெரியறது இல்லை. தட் இஸ் த ரீசன் தே லீவ். வருகின்ற தலைவர்கள் 2982 வருகின்ற சங்க தலைவர்களுக்கு நான் விடுக்கின்ற வேண்டுகோள் என்னன்னா, ஒவ்வொரு உறுப்பினரையும் சங்க உறுப்பினர்களையும் நீங்கள் ஈடுபடுத்துங்கள், சங்க நடவடிக்கைகளை ஈடுபடுத்துங்கள். ஈடுபடுத்தும் போது அவங்க ரோட்டரியை பற்றி கற்றுக்கொள்கிறாங்க. ஈடுபடுத்தும் போது ஒருத்தரோடு ஒருத்தர் எவ்வாறு வேலை செய்ய வேண்டும் என்பதை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஈடுபடுத்தும் போது அவர்களுக்கு அந்த ஓனர்ஷிப் வருது. ரோட்டரியில் தான் ஒரு மெம்பர் என்ற ஓனர்ஷிப். ஈடுபடுத்துவது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸி அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அது ஈஸி அல்ல. ஈடுபடுத்துவதுங்கிறது ஒரு சேட்னா அப்படின்னு ஒரு லேடி வெஸ்டர்ன் மகாராஷ்டிராவில் இருக்காங்க. அந்த சேட்னாங்கிறது இந்த லேடி நல்ல படித்த லேடி, பாம்பேயில் படித்த லேடி, வெஸ்டர்ன் மகாராஷ்டிராவில் கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அங்கே ஒரு சின்ன கிராமத்துக்கு போகுது இந்த சேட்னா. அந்த கிராமத்தில் எல்லாம் விவசாயத்தை சார்ந்து வாழக்கூடிய கிராமம். அது எல்லாம் புவர் பீப்புள். இவ பாம்பேயிலிருந்து அந்த சேட்னா வெஸ்டர்ன் மகாராஷ்டிராவுக்கு போய் அங்கே என்னடா செய்யறதுன்னு பார்த்தோம்னா படித்தவர்களே யாரும் இல்லை. ஆனால் சேட்னாவுக்கு என்ன புரிந்தது என்றால், இவர்கள் எல்லாம் நல்லவர்கள், ஆனா இவர்களால அவர்களுக்கு தேவையான பொருளை ஈட்டுவதற்கு உண்டான அந்த வசதிகள் இல்லை என்பதை இந்த சேட்னா புரிஞ்சுக்கிச்சு. புரிஞ்சுக்கிட்டு உடனே என்ன சொல்லுது, அங்க இருக்கக்கூடிய பெண்களை எல்லாம் அழைத்து, நீங்க வந்து காய்கறிகள் சாகுபடி பண்றீங்க, அந்த காய்கறி சாகுபடி பண்றதை கொண்டு போய் நல்ல விலையில விற்பதற்கு இருக்கக்கூடிய சந்தைகளுக்கு நீங்க செல்ல மாட்டேங்கிறீங்க. நீங்க இப்ப வந்து ஊர்லயே வந்து ஈஸியா யார் வந்து வாங்கிட்டு போறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துறீங்க. அதனால பணம் உங்களுக்கு குறைவாக கிடைக்கிறது.
அதனால் நீங்கள் பயிர் செய்யக்கூடிய காய்கறிகளை அதிக விலைக்கு விற்கக்கூடிய வாய்ப்புகளை எதிர்நோக்குங்கள் என்று சொல்லிக் கொடுக்குது. அவங்களோட சேர்ந்து ஒரு சின்னதாக செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆரம்பித்து இதெல்லாம் ட்ரை பண்ணுறாங்க. இந்த எக்ஸசைஸில் அவங்களுக்கு புரிந்தது, இந்த மார்க்கெட்டிங் அவுட் சைட் த வில்லேஜ் போகும்போது பணம் தேவை என்கின்ற அந்த நெசசிட்டி அதுக்கு புரியுது. உடனே சேட்னா என்ன பண்ணுது, ஒரு சின்னதாக மைக்ரோ கிரெடிட் பேங்க் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடுது. இது 1992 இந்த அப்ளிகேஷன் போட்டோன்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்ளிகேஷனை நிராகரிச்சிருச்சு. காரணம் என்னன்னா, சேட்னா ஒருத்தருக்கு தான் கையெழுத்து போட தெரியும். மற்ற போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் யார் அந்த அப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்களோ அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் கைரேகை வச்சிருக்காங்க, ஒருத்தருக்கும் கையெழுத்தே போட தெரியாது. ஸோ படிக்காதவர்களை வைத்து எப்படி ஒரு வங்கி நடத்த முடியும் என்று கேள்வி கேட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிஜெக்டட் த அப்ளிகேஷன்ஸ். சேட்னா மனம் தளரவில்லை. என்ன பண்ணுச்சு, அந்த போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் எல்லாரையும் வச்சு 3 ஆண்டுகள் அந்த 3 ஆண்டுகள் சாயந்தரம் தினம் 2 மணி நேரம் கல்வி சொல்லிக் கொடுத்து அந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ண வச்சு திருப்பி அப்ளிகேஷன் பேங்க்குக்கு போடும். இந்த ரிசர்வ் பேங்க் போடும். ரிசர்வ் பேங்க் திருப்பி போட்டோன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இவர்களுடைய ஆர்வத்தை புரிந்து கொண்டு லைசன்ஸ் கொடுத்துடுறாங்க. லைசன்ஸ் கொடுத்து they started a very very small bank. It's called மன் தேசி மகிழா சங்கரி பேங்க். இன்னமும் இருக்குது, மன் தேசி மகிழா சங்கரி பேங்க். ரொம்ப ஒரு நாமினல் கேபிட்டலோட ஆரம்பித்த பேங்க். ஒரு வருஷத்துக்குள்ள 3.78 crores அவங்களால மொபிலைஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ பணம் கிடைத்து விட்டது. விவசாய பொருள்கள் இருக்கின்றன. மார்க்கெட்டிங்க்கு உண்டான ஒரு யுக்தி தான் தேவை. மார்க்கெட்டிங் யுக்தியை பயன்படுத்தி அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய எஸ்பெஷலி இந்த பெண்கள் உற்பத்தி செய்யக்கூடிய இந்த பொருட்களை ஆல்மோஸ்ட் டபுள் த பிரைஸுக்கு அவங்களால விற்க முடிஞ்சது. She could be able to change lives of the people in the village. ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் நீ யோசிச்சு பாருங்க. ஹோல்கர் குணாக்கு இந்த தடவை என்ன கொடுத்திருந்தாரு உங்களுக்கு, ரோட்டரி ஓப்பன்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாஸ் த தீம். இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம ரோட்டரி சங்கங்கள் மூலம் எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கின்றன டு இம்ப்ரூவ் த லைஃப் ஆஃப் த பீப்புள். எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் நமக்கு கிடைக்கின்றன. நமக்கு என்ன தேவை என்றால் அந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு நம்மால் முடிந்த உதவிகளை செய்யும் பட்சத்திலே எவ்வளவோ பேருக்கு பல நன்மைகள் கிடைப்பதற்கு இது வாய்ப்பாக இருக்கின்றது. அதனால இட் இஸ் தேர் எ ரைட் டிசிஷன். இந்த ஜூம் மீட்டிங்கில் இந்த மாவட்ட மாநாட்டிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு ரோட்டரி உறுப்பினருக்கும் நான் சொல்லிக் கொடுவது என்னன்னா, it is a right decision that you have joined Rotary. If you are active, fine. If you are not that active, it is high time to involve yourself, to engage yourself at the club level activities, at the district level activities, so that இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நம்மால எவ்வளவு உதவிகள் செய்ய முடியுமோ அவ்வளவு உதவிகளை நம்மால் செய்ய முடியும். ரெண்டாவது நான் சொன்ன இந்த லர்னிங் ப்ராசஸ் லைஃப்ல கற்றுக்கொண்டே இருக்கணும். டில் வி பிரீத் லாஸ்ட் த எஜுகேஷன் பிகம்ஸ் அ கண்டினியூவஸ் ப்ராசஸ் அண்ட் ரோட்டரி கிவ்ஸ் யூ தட். ஒவ்வொரு பொசிஷனுக்குள்ள நீங்க போகும்போதும் ரோட்டரி உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செயலை எவ்வாறு செய்தால் சிறப்பாக இருக்கும் என்பதை எடுத்து கூறி நம்மை மெருகேற்றுகிறது. இந்த ட்ரைனிங் வேறு எந்த ஆர்கனைசேஷன்லையும் இவ்வளோ ஒரு பவர்ஃபுல் ட்ரைனிங் எங்கேயும் கொடுக்குறதே கிடையாது. நம்ம ப்ராபப்ளி காலேஜில் படித்ததுக்கப்புறம் நம்மளால் ட்ரைனிங் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகளே அதிகமான ஆட்களுக்கு கிடைப்பதில்லை. அந்த வாய்ப்புகளை ரோட்டரி கொடுக்கிறது. நமக்கு தேவை மனசில் ஒன்றே ஒன்று தான், எந்தூசியாசம். நம்ம சிறப்பாக செய்ய வேண்டும், சிறப்பாக நம்ம நம்ம சங்கங்கள் செயலாற்ற வேண்டும் என்று முடிவு நம்மிடம் இருந்தால் கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மற்றவர்களுடைய வாழ்க்கையும் மகிழ்ச்சிகரமாக ஆக்குவதற்கு ஒரு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய சந்தர்ப்பம்.
இந்த 2020-21 ரோட்டரி ஆண்டில் சிறப்பாக பணியாற்றிய, குறிப்பாக எந்தூசியாசத்தோடு பணியாற்றிய எனது அருமை சகோதரர் வெங்கடேஷ் அவர்களுக்கும் அவருடைய குழுவிற்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுதலை தெரிவித்துக் கொள்கின்றேன். வருகின்ற ஆளுநர் பெருமக்கள் சுந்தரலிங்கம் சரவணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை கூறி இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். உன்னுள் இருக்கும் தெய்வீகத்தை வெளிப்படுத்து. வாழ்வு என்பது நீடிக்கும் காலத்தை கொண்டல்ல, நடத்திய சாதனைகளை கொண்டு என்ற அருமையான கருத்துக்களை பதிவு செய்த சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு நன்றி. மாவட்ட ஆளுநர் அவர்கள். சார், ஒரு 10 மினிட்ஸ் இருங்க சார், ஒரு 5 மினிட்ஸ் இருங்க சார். உங்கள் முன்னாடி சர்வீஸ் அபவ் செல்ஃப் அண்ட் டிஸ்டிங்விஷ்ட் அவார்ட் தரணும். ஸோ அதை அனௌன்ஸ் பண்ணி அப்படியே கொடுத்துறோம் சார். அவரை ஸ்பாட்லைட் பண்ணிடுங்க. இந்த ரோட்டரிக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்க்கையின் சேவையை ஆற்றிக்கொண்டிருக்கக்கூடிய சிறப்பு மனிதர்கள் பிடிஜி ஆர் வாசு அவர்கள், ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் சென்ட்ரல், இவருக்கு சர்வீஸ் அபவ் செல்ஃப் அவார்ட் வழங்கப்படுகிறது. சர்வீஸ் அபவ் செல்ஃப் அவார்ட் டு பிடிஜிஆர் வாசு. இதனைத் தொடர்ந்து பிடிஜிடி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு டிஸ்டிங்விஷ்ட் சர்வீஸ் அவார்ட் வழங்கப்படுகிறது. ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்செங்கோடிலிருந்து தலைவர் மற்றும் உறுப்பினர் இருந்தால் வந்து பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்செங்கோடு பிடிஜி அவர்களுடைய சார்பாக பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்ந்து கண்டினியூஸ் சப்போர்ட் டு ரோட்டரி ஃபவுண்டேஷன் அவார்ட் வழங்கப்பட இருக்கிறது. பிடிஜி சண்முக சுந்தரம் அவர்களின் சார்பாக அவர்களுடைய சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் டிஸ்டிங்விஷ்ட் சர்வீஸ் அவார்ட். அதனைத் தொடர்ந்து ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்காக அதிக அளவில் நிதி உதவி செய்த பிடிஜி ஏகே நடேசன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ரொட்டேரியன் சி பன்னீர்செல்வம் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகிறது. ரொட்டேரியன் வனத் புஷால்கர் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். அவர்கள் சார்பாக ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் கேலக்ஸி தலைவர் பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். ரொட்டேரியன் வனத் சார்பாக ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் கேலக்சியினுடைய தலைவர் பெற்றுக்கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். அவர்களைத் தொடர்ந்து டாக்டர் ராஜேஷ் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். டாக்டர் ராஜேஷ் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்காக ரொட்டேரியன் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இதனைத் தொடர்ந்து இருவர் நிச்சயமாக இங்கு குறிப்பிடப்பட வேண்டும். இவர்கள் முதல் முறையாக குளோபல் கிராண்ட்ஸிற்காக தாங்களாகவே முன்வந்து அதற்கு விண்ணப்பித்து சிறப்பாக பெற்றிருக்கிறார்கள். அவர்களும் இங்கு சிறப்பு செய்யப்படுகிறார்கள். ரொட்டேரியன் எஸ் ஆதிசேஷன் அவர்கள். அவர்களைத் தொடர்ந்து ரொட்டேரியன் ஏ பிரதீப் கிருஷ்ணன் அவர்கள். சார், இந்த ரோட்டரி ஃபவுண்டேஷன் கிராண்ட் அப்ளிகேஷன் யூஸ்வலாக டிஆர்எஃப்சி ஃபில்அப் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து ஏஆர்எஃப்சி இல்லைனா பிடிஜிஸ் ஃபில்அப் பண்ணுவாங்க. இந்த வருஷம் என்ன செஞ்சோன்னா, எதாக இருந்தாலும் டிரான்ஸ்பரன்சி, ரெண்டாவது ஈஸியாக எல்லாரும் அப்ரோச் பண்ணலான்னு சொல்லிட்டு நாங்கள் ட்ரை பண்ணப்போ 2 பேர் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி ராஜேஷ் சார் 2017 பிரசிடென்ட், இந்த வருஷம் 2020, நெக்ஸ்ட் இயர் ஏஜி. 3 வருஷத்தில் அவருடைய அன்பான வேண்டுகோளுக்கு இணங்க நான் விட்டுட்டேன். இல்லைனா அவர் மேஜர் டோனர் இருப்பார். அடுத்த வருஷம் அவர் மேஜர் டோனர் ஆகிறதுனால $9,970 இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துருக்கார். ஹேட்ஸ் ஆஃப் டு ராஜேஷ் அண்ட் ஃபேமிலி. ரொட்டேரியன் டாக்டர் ராஜேஷ் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள்.
அவர்களைத் தொடர்ந்து ரொட்டேரியன் ஆதிசேஷன் அவர்கள். குளோபல் கிராண்ட்ஸ் இவர்களாகவே முயற்சி செய்து பெற்று சிறப்பு செய்திருக்கிறார்கள். ரொட்டேரியன் ஆதிசேஷன் அவர்களைத் தொடர்ந்து ரொட்டேரியன் ஏ பிரதீப் கிருஷ்ணன் அவர்கள். ரொட்டேரியன் ஏ பிரதீப் கிருஷ்ணன் இவர்களைத் தொடர்ந்து மேஜர் டோனாஸ் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். பிடிஜி it's time to honor our major donors. PDGA நிர்மல் பிரகாஷ் அவர்கள் சிறப்பு செய்யப்படுகிறார்கள். ரோட்டரி கிளப் ஆஃப் ஆத்தூர். PDGA நிர்மல் பிரகாஷ் அவர்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் ஆத்தூர். அவர்களைத் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் சென்ட்ரல் ரொட்டேரியன் கே கருப்பையா அவர்கள். ரொட்டேரியன் கருப்பையா அவர்களின் சார்பாக ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் சென்ட்ரல் சார்ந்தவர்கள் பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் சென்ட்ரல், ப்ளீஸ், President and members are requested to collect Rotarian K. Karupaya's honor. அவர்களைத் தொடர்ந்து ரொட்டேரியன் சி பன்னீர்செல்வம் அவர்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் நாமக்கல் பவுல்ட்ரி டவுன். ரொட்டேரியன் சி பன்னீர்செல்வம் அவர்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் ஹொசூர் மிட் டவுன் ரொட்டேரியன் எஸ் கார்த்திகேயன் அவர்கள். ரொட்டேரியன் எஸ் கார்த்திகேயன் அவர்கள் சார்பாக ரோட்டரி கிளப் ஆஃப் ஹொசூர் மிட் டவுனை சேர்ந்தவர்கள் பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கின்றோம். ரோட்டரி கிளப் ஆஃப் ஹொசூர் மிட் டவுன், ப்ளீஸ் kindly collect on his behalf. ரொட்டேரியன் திருமூர்த்தி அலைஸ் ரவி ரோட்டரி கிளப் ஆஃப் ராசிபுரம். ரோட்டரி கிளப் ஆஃப் ராசிபுரம் ரொட்டேரியன் திருமூர்த்தி அலைஸ் ரவி. ரோட்டரி கிளப் ஆஃப் குமாரபாளையம். ரோட்டரி கிளப் ஆஃப் குமாரபாளையம் ரொட்டேரியன் பி சிவசுந்தரம். ரோட்டரி கிளப் ஆஃப் சின்னசேலம் ரொட்டேரியன் எஸ் ஆதிசேஷன். Rotary Club of Chinnaselam, Rotarian S. Adiseshan is receiving the honor. It's our privilege to honor, to recognize the assistant governors for their extraordinary support to Varnajalam. 3 assistant governors are recognized now. May I request Assistant Governor Rotarian K. Anandakumar, Rotary Club of Hosur. May we request you to be in the dais, sir, for his extraordinary support to Varnajalam. Rotarian K. Anandakumar. Rotarian S. Balaji, Rotary Club of Rasipuram. Zone 11, so far crashed $50,000. Zone 7, Balaji. Sir, இதுவரைக்கு $26,000, $28,000 committed to give $22,000. இந்த zone $50,000. இன்னும் 4 நாட்களுக்குள்ள அதை நாளைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க, சென்ட் பண்ணுவாங்க. ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் நார்த் ரொட்டேரியன் வி கணேஷ் சங்கர் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். ரொட்டேரியன் வி கணேஷ் சங்கர் அவர்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் நார்த். ஹையஸ்ட் பேட்ரான்ஸ் இந்த வருஷம் இந்த ஜோன்ல தான். அதுக்கு ஏஜி கணேஷ் சங்கர் அண்ட் அவங்களுடைய கமிட்மெண்ட் டோட்டல் எல்லா ஜோனும் சேர்ந்து அந்த ஜோனில் $23,000.
ரிக்வெஸ்ட் பண்ணது எல்லா கிளப்ஸுக்கும். ஸோ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பில் மீதி ஃபண்ட் இருந்தால் ஆல் மெம்பர்ஸ் கான்ட்ரிபியூஷன் பண்ணுங்கன்னு கேட்டிருந்த கிணங்க ரோட்டரி கிளப் ஆஃப் சேலம் சென்ட்ரல் 41 மெம்பர்ஸுக்கும் டிடி எடுத்து 2 லட்சம், அதாவது $2000 அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. Now I will hand out to DRFC Babu. Bhaskar sir, thanks for your coming and blessing us. On behalf of District 2982, I have to thank you sir. ஏன்னா என்னோட பெட் செட்ஸுக்கு நீங்கள் தான் வந்தீங்க. அது இல்லாமல் என்னோட க்ளோசிங் இன்னைக்கு கான்ஃபரன்ஸுக்கு நீங்கள் தான் வரீங்க. ஏன்னா யூ ஆர் மை ரோல் மாடல். தேங்க்ஸ் ஃபார் யுவர் கம்மிங் ரிப்பீட்டட் டு District 2982. தேங்க்யூ சார். Service above self and of course Distinguished Service Award. பிடிஜி வாசு அண்ட் பிடிஜி சண்முக சுந்தரம் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கடந்த ஆண்டு ஏகேஎஸ் மெம்பராக ஆன பிடிஜி நடேசன் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ரோட்டரி ஃபவுண்டேஷனுக்கு இந்த ஆண்டு அள்ளி கொடுத்த அன்பான நெஞ்சங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிறப்பாக செய்த மாவட்டம் 2982 உள்ள அனைத்து ரோட்டரி உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். Thank you so much, sir. ஒளி பிறக்க, இருள் விலக, அருள் கிடைக்க, பொருள் பெருக, புகழ் பரவ, நலம் வளர, ரோட்டரி சேவை தொடரட்டும். இதோ இந்த தொடக்க விழா நிகழ்ச்சியில் நன்றியுரையாற்ற மாவட்ட மாநாட்டினுடைய செயலாளர் ரோட்டேரியன் கே. குணசேகர் அவர்களை அழைத்து மகிழ்கின்றோம். இந்த நாளுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நமது மாவட்ட ஆளுநர் மற்றும் மாவட்ட மாநாட்டினுடைய தலைவர் அவர்களுக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் வர்ணஜாலம் இணையவழி மாவட்ட மாநாட்டிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் நமது பாசமிகு மாவட்ட ஆளுநர் ரோட்டேரியன் KS வெங்கடேசன் அவர்களுக்கும், மாவட்டத்தின் முதல் பெண்மணி பிரியா வெங்கடேசன் அவர்களுக்கும் மாவட்டத்தின் சார்பிலும் மாநாடு குழு சார்பிலும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். 2021-22 கொரோனா ஆண்டு பல தடைகளை தாண்டி அல்ல பாய்ந்து பல தேதிகளை மாற்றி இந்த மாநாடு நடைபெறாது என்ற நிலையிலும் இது நடைபெறும் என்று உறுதியுடன் செயல்பட்ட நமது மாவட்ட மாநாட்டு தலைவர் ரோட்டேரியன் B. சிவகுமார் அவர்களுக்கு இத்தருணத்தில் அனைவர் சார்பிலும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். இன்றைய விழாவின் தலைமை விருந்தினராக நமது பன்னாட்டு ரோட்டரி முன்னாள் இயக்குனர் ரோட்டேரியன் C. பாஸ்கர் அவர்கள் ஜூம் வாயிலாக நமது மாவட்ட ரோட்டரி உறுப்பினர்களுக்கு சிறந்த உரை நிகழ்த்தியமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருந்த நமது நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினரும் ராசிபுரம் ரோட்டரி சங்கத்தின் சாசன உறுப்பினருமான திரு ரோட்டேரியன் AKP சின்ராஜ் MP அவர்கள் இத்தருணத்தில் நமது மாவட்டத்தின் சார்பாக அவருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் பல பணி சுமையின் காரணமாக கொஞ்சம் காலதாமதாக வருவதாக தெரிவித்துள்ளார். அவர்களுக்கும் இத்தருணத்தில் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய விழாவின் கௌரவ விருந்தினராக கலந்து கொள்ள இருந்த நாமக்கல் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொறுப்பாளரும் அருமை சகோதரருமான திரு KRN ராஜேஷ்குமார் அவர்களுக்கு இத்தருணத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அவர் இந்த மாநாடு நடைபெறுவதற்காக நம்மளுக்கு பல வழிகளில் நிறைய உதவிகள் செய்துள்ளார். அதற்காக அவருக்கு இத்தருணத்தில் நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். நமது மாவட்ட மாநாடு வர்ணஜாலம் என்று முடிவானவுடன் அந்த அழகிய ஓவியத்தை முதல் நாள் கொண்டு இன்று வரை வண்ணம் தீண்டிக் கொண்டிருக்கும் அனைத்து மாவட்ட மாநாடு குழுவினர்களுக்கும்
மாவட்ட செயலாளர்கள் ரொட்டேரியன் ஆதிசேஷன் மற்றும் தேவசேனாதிபதி ஆகியோருக்கும், மாவட்ட பொருளாளர் EM சங்கர் அவர்களுக்கும், DRFC பாபு அவர்களுக்கும், ஜூம் கோஆர்டினேட்டர் பிரதீப் குமார் அவர்களுக்கும், கான்ஃபரன்ஸ் ப்ரமோஷன் சேர் ராகவன் அவர்களுக்கும், காம்போ சேர் லோகநாதன் அவர்களுக்கும், ரெஜிஸ்ட்ரேஷன் சேர் கோபி உதயகுமார் அவர்களுக்கும், பாடவா சேர்மன் ரொட்டேரியன் பிரகாஷ் அவர்களுக்கும், கான்ஃபரன்ஸ் கமிட்டி சேர்ஸ் ராசிபுரம் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும், ரொட்டேரியன் ராஜேந்திரன் அவர்களுக்கும், ரொட்டேரியன் டாக்டர் ராஜேஷ் அவர்களுக்கும், ரொட்டேரியன் சிவசுந்தரம் அவர்களுக்கும், ரொட்டேரியன் செந்தில், ரொட்டேரியன் ஜெய் கணேஷ், ரொட்டேரியன் வெங்கடாச்சலம் உள்ளிட்ட அனைவருக்கும் இம்மாநாட்டின் வெற்றியை சமர்ப்பிக்கின்றோம். எங்களுக்கு தக்க சமயத்தில் பல ஆலோசனைகளை வழங்கிய மாவட்ட பயிற்றுனர் ரொட்டேரியன் PDG தர்மேஷ் பட்டேல் அவர்களுக்கும், வர்ணஜாலம் கான்ஃபரன்ஸ் அட்வைசர் PDG ரொட்டேரியன் AKN நடேசன் சார் அவர்களுக்கும், இம்மாநாடு சிறப்பாக நடைபெற பல வழிகளில் எங்களை வழிநடத்திய அனைத்து முன்னாள் இந்நாள் வருங்கால ஆளுநர்களுக்கும், எங்களுக்கு அனைத்து விதத்திலும் ஒத்துழைத்த என்று சொல்வதை விட நாங்கள் இழுத்த இழுப்புக்கெல்லாம் வளைந்து கொடுத்து உதவிய மண்டல துணை ஆளுநர்கள், சங்க தலைவர்கள், செயலாளர்கள் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். ரோட்டரி மாநாடு என்பது நமக்கு வருடத்தில் ஒரு முறை வரும் பண்டிகை போல், நாம் வர்ணஜாலம் என்று பணியை துவைக்கியது முதல் ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து உறுப்பினர்களுக்கும், பேட்ரான் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தவர்களுக்கும், ஃபேமிலி ரெஜிஸ்ட்ரேஷன் செய்தவர்களுக்கும், மாநாடு சிறக்க விளம்பரம் கொடுத்து உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வர்ணஜாலம் மாநாடு குழு சார்பாக நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம். மேலும் நமக்கு இந்த இடத்தினை இந்த தருணத்தில் இந்த இக்கட்டான நிலையிலும் வழங்கி நம்மளை ஊக்கப்படுத்திய நமது IPDG ரொட்டேரியன் AK நடேசன் அவர்களுக்கும், எக்ஸல் கல்லூரி நிர்வாகத்தினருக்கும் மற்றும் அவர்களது ஊழியர்களுக்கும் இத்தருணத்தில் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். வர்ணஜால மாநாடு பாகுபலியின் படம் போல் பார்ட் 1, பார்ட் 2 என்று நாங்கள் பயணித்துள்ளோம். எங்களுடன் பயணித்த ஈவெண்ட் மேனேஜர் ஸ்டான்லி அவர்களுக்கும், கிங் 24x7 யூடியூப் சேனல் கலை அவர்களுக்கும், அறுசுவை விருந்து படைக்கும் பொட்டுமணி அவர்களுக்கும், இவ்விடத்தை வழங்கிய எக்ஸல் கல்லூரி நிர்வாகத்திற்கும் மற்றும் ஊழியர்களுக்கும், வர்ணஜாலத்தை வண்ணமயமாக்கிய டிசைனர் நாகராஜ் அவர்களுக்கும், PRO ஜனார்த்தனன் அவர்களுக்கும், PRO சிவராமன் அவர்களுக்கும், அனைத்து பேச்சாளர்களுக்கும், கலை குழுவினர்களுக்கும் நமது ரோட்டரி மாவட்டம் மற்றும் வர்ணஜால மாவட்ட மாநாடு குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். வர்ணஜாலம் மாநாடு குடும்ப விழா. இன்று அனைவரும் குடும்பத்துடன் வீட்டில் இருந்தபடியே கண்டு கழிக்கிறீர்கள். அதற்கு உங்கள் அனைவருக்கும் இந்த மாநாட்டு குழுவின் சார்பாக நன்றி தெரிவித்து மீண்டும் ஒரு முறை இந்த மாநாடு சிறக்கு வாழ்த்திய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். நாம் வீட்டிலிருந்து காணொளி மூலம் இந்த மாவட்ட மாநாட்டை கழித்தாலும் நமக்காக ஒரு அதிர்ஷ்ட பரிசு காத்து கொண்டிருக்கின்றது, லக்கி டிரா. இந்த லக்கி டிராவிற்கு முதல் பரிசாக 10 கிராம்